வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரியில் குறைந்த வாக்குப்பதிவு உள்ள நகர்ப்புற பகுதிகளில் வாக்காளர் விழிப்புணர்வு முகாம். மக்களிடம் நேரடியாக அழைப்பிதழ் கொடுத்த மாவட்ட தேர்தல் அதிகாரி. ஒருபோதும் ராகுல் காந்தி பிரதமராக முடியாது. தமிழக பாஜக துணைத் தலைவர் குஷ்பு விமர்சனம். புதுச்சேரிக்கு தேர்தல் பரப்புரைக்கு வந்த தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை நிமித்தமாக சந்தித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இன்று குறைந்த வாக்குப்பதிவு உள்ள நகர்ப்புற பகுதிகளில் நேரடியாக சந்தித்து மக்களை வாக்களித்திட ஊக்குவிக்கும் விதமாக சாதாரணமாக சற்று குறைந்த வாக்குப்பதிவு உள்ள நகர்ப்புற பகுதியான வெங்கடா நகரில் வாக்காளர்களை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் நேரடியாக சந்தித்து பாரம்பரிய முறையில் அழைப்பிதழ் கொடுத்தார். புதுச்சேரியில் இன்று குறைந்த வாக்குப்பதிவு உள்ள நகர்ப்புற பகுதிகளில் நேரடியாக சந்தித்து வாக்களித்திட ஊக்குவிக்கும் விதமாக சாதாரணமாக சற்று குறைந்த வாக்குப்பதிவு உள்ள நகர்ப்புற பகுதியான வெங்கடா நகரில் வாக்காளர்களை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் நேரடியாக சந்தித்து பாரம்பரிய முறையில் அழைப்பிதழ் கொடுத்தார். தொடர்ந்து அவர் பேசுகையில், அனைவரும் அவசியம் வாக்களித்து 100% வாக்குப்பதிவினை அடைந்திட உதவுமாறும் மற்றவர்களையும் வாக்களித்திட ஊக்குவிக்குமாறும் இம்முறை அனைவரும் தவறாமல் வாக்களித்து 100% வாக்குப்பதிவினை அடைந்து புதுச்சேரி ஒரு மாதிரி மாவட்டமாக உருவாக்கிட அனைவரும் அவர்களது பங்கினை ஆற்றிட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். நிகழ்ச்சியில் வெங்கடா நகர் குடியிருப்போர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாவட்ட தேர்தல் அதிகாரியின் வேண்டுகோளினை குடியிருப்போர் அனைவருக்கும் தெரிவிப்போம் என்று கூறினர். தொடர்ந்து குடுகுடுப்பை வேடமணிந்த தன்னார்வலர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று மாவட்ட தேர்தல் அதிகாரியின் அழைப்பிதழனை கொடுத்தனர். இந்த நிகழ்ச்சியினை மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவு ஏற்பாடு செய்திருந்தது. ஒருபோதும் ராகுல் காந்தியால் பிரதமராக முடியாது என தமிழக பாஜக துணைத் தலைவர் குஷ்பு விமர்சித்துள்ளார். தமிழக பாஜக துணைத் தலைவர் குஷ்பு புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ரங்கசாமி ஆட்சியால் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. இந்த கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும் என நம்பிக்கை உள்ளது. மக்களிடம் மிகுந்த வரவேற்பு உள்ளது. தமிழகத்தில் ஊழல் ஆட்சி நடக்கிறது. 8, 9ஆம் வகுப்பு குழந்தைகளிடம் சாராயம், போதைப் பொருட்கள் கிடைக்கிறது. ஆனால் புதுச்சேரியில் முன்னேற்றமான ஆட்சி நடக்கிறது. புதுச்சேரியில் ரெஸ்டோபார்களுக்கு கட்டுப்பாடுகள் உள்ளது. ஆனால் தமிழகத்தில் பள்ளி மாணவர்கள் மது அருந்திவிட்டு வகுப்பறைகளில் வந்து தகராறு ஈடுபடுகின்றனர். புதுச்சேரி ரெஸ்டோபார்களுக்கும் தமிழக சாராயத்திற்கும் வித்தியாசம் உள்ளது என்றார். மக்களை ஏமாற்றி பொய் வாக்குறுதியை அளித்து 5 ஆண்டு திமுக ஆட்சி நடத்தியது. டீசல் விலைக்கு மத்திய அரசு வரி சலுகை அளித்துள்ளது. ஆனால் அதை பற்றி பேச தமிழக அரசுக்கு வக்கில்லை என கூறிய குஷ்பு, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவதாக பொய்யான வாக்குறுதி அளிக்க முடியாது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது மிகப்பெரிய நடவடிக்கை. இது குறித்து பல மாநிலங்களுடன் பேச வேண்டியுள்ளது. தேவையான விஷயத்தை பாஜக காலத்தோடு செய்யும் என்றார். மல்லிகார்ஜுன கார்கே தனது நாற்காலியை காப்பாற்றி பிரதமர் ஜனாதிபதியாக ராகுல் ஆவார் என சொல்வார். ராகுல் பிரதமராவது கனவு. அவர்களது கனவு காண்பதற்கு உரிமை உண்டு. ஆனால் அவரால் ஒருபோதும் பிரதமர் ஆக முடியாது என்றும் குஷ்பு தெரிவித்தார். புதுச்சேரி மதுவை மட்டும் நம்பி இல்லை. இது சுற்றுலா நகரம். இங்கு அளவோடு மது உள்ளது. ஆனால் தமிழகத்தில் மது விற்பனையை மட்டுமே நம்பி அரசு செயல்படுகிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. 10 லட்சம் கோடி கடன் உள்ளது. சாலை உட்பட அடிப்படை வசதிகள் இல்லை. தமிழகத்தில் துப்புரவு பணியாளர்கள், ஆசிரியர்கள் தொடர் போராட்டம் நடத்தினர். இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி வைத்துள்ளனர் என குஷ்பு குற்றம் சாட்டினார். தமிழகம், புதுச்சேரியில் நிச்சயம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறிய அவர், புதுச்சேரியில் நேற்று விஜய் பிரச்சாரத்தில் பாஜகவை விமர்சித்து இருப்பது குறித்து கேட்டதற்கு, விஜய் நேற்றுதான் அரசியலுக்கு வந்துள்ளார், அவரை விட்டுவிடுங்கள், பாவம், அவரை பற்றி பேச வேண்டாம். அவர் மனதில் பாஜக உள்ளதால் தான் புதுச்சேரி பிரச்சாரத்தின் போது அவர் கட்சி வேட்பாளருக்கு பதிலாக பாஜக வேட்பாளர் பெயரை கூறியுள்ளார். விஜய் மனதில் பாஜக இருக்கிறது என பதில் அளித்தார். பிரதமர் மோடி வருகையால் தான் திமுக வலுப்பெறுகிறது என தமிழக முதல்வர் கூறுவது குறித்து கேள்விக்கு, அப்போதும் ஸ்டாலினுக்கு பாஜக தான் தேவைப்படுகிறது. பிரதமர் எங்கு வந்தாலும் திமுகவிற்கு வெற்றி கிடையாது, இந்திய தேசத்திற்கு வெற்றி என குஷ்பு தெரிவித்தார். தேர்தல் பரப்புரைக்காக புதுச்சேரிக்கு வருகை தந்த தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார்.
புதுச்சேரியில் தேர்தல் பரப்புரைக்காக வருகை தந்திருந்த தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து புதுச்சேரி வளர்ச்சி திட்டங்கள் குறித்த புத்தகங்களையும் வழங்கி தனது அரசியல் பார்வைகள் மற்றும் திட்டங்களை எடுத்துரைத்து வாழ்த்துக்களை பெற்றார். அனைத்து வீடுகளுக்கும் சென்று நான் வாக்கு சேகரிக்க வேண்டும் என எண்ணி ஒவ்வொரு குடும்பத்தையும் நேரில் சந்தித்து ஆதரவு கூறி வருகிறேன் என காமராஜர் நகர் தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில அரசியல் மற்றும் வளர்ச்சி வரைபடத்தில் காமராஜர் நகர் தொகுதி நாளுக்கு நாள் முக்கியத்துவம் பெற்று வருகிறது. கல்வி, சுகாதாரம், அடிப்படை வசதிகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற பல துறைகளில் முன்னேற்றம் காணப்படும் நிலையில் இந்த தொகுதி எதிர்காலத்தில் மாநிலத்தின் முதன்மையான தொகுதியாக உருவெடுக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அனைத்து வீடுகளுக்கும் சென்று நான் வாக்கு சேகரிக்க வேண்டும் என எண்ணி ஒவ்வொரு குடும்பத்தையும் நேரில் சந்தித்து ஆதரவு கோரி வருகிறேன் என லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி வேட்பாளருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். மக்கள் சந்திப்பின் மூலம் அவர்களின் தேவைகளை நேரடியாக அறிந்து அதற்கான தீர்வுகளை வழங்கும் நோக்கத்துடன் அவர் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். காமராஜ் நகர் தொகுதியின் முக்கிய பலம் அதன் மக்கள் பங்களிப்பு மற்றும் சமூக ஒற்றுமை. மக்கள் நேரடியாக அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டு தங்களது தேவைகளை வெளிப்படையாக முன்வைப்பது வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமாக உள்ளது. மேலும் சாலை வசதி, குடிநீர் திட்டங்கள், கழிவுநீர் மேலாண்மை போன்ற அடிப்படை வசதிகளில் செய்யப்பட்ட மேம்பாடுகள் தொகுதியின் வாழ்வாதார தரத்தை உயர்த்தியுள்ளது. கல்வி நிறுவனங்கள் மற்றும் சுகாதார மையங்கள் மேம்படுவதால் இளம் தலைமுறைக்கும் பொதுமக்களுக்கும் சிறந்த வாய்ப்புகள் உருவாகின்றன. வர்த்தகம் மற்றும் சிறு தொழில்கள் வளர்ச்சி பெறும் சூழல் உருவாகி வருவது வேலை வாய்ப்புகளை அதிகரித்து உள்ளூர் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறது. இதனால் காமராஜ் நகர் தொகுதி ஒரு பொருளாதார மையமாகவும் மாறும் பாதையில் உள்ளது. மொத்தத்தில் மக்கள் நம்பிக்கை, நேரடி தொடர்பு மற்றும் திட்டமிட்ட வளர்ச்சி ஆகியவை ஒன்றிணைந்தால் காமராஜர் நகர் தொகுதி புதுச்சேரியின் முதன்மையான தொகுதியாக மாறுவது நிச்சயம். இதற்கிடையே தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மரியாதை நிமித்தமாக அவர் சந்தித்து பேசினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியின் மூத்த பெண் வாக்காளரான காமராஜர் நகர் கருவடிக்குப்பம் பகுதியில் வசிக்கும் 112 வயதுடைய கனகம் அவர்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். புதுச்சேரியின் மூத்த பெண் வாக்காளரான காமராஜர் நகர் கருவடிக்குப்பம் பகுதியில் வசிக்கும் 112 வயதுடைய கனகம் அவர்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். அவரை மரியாதையுடன் சந்தித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் மூத்த வாக்காளரின் நலம் விசாரித்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றார். பின்னர் அவர் கூறுகையில், எனது தொகுதியான காமராஜ் நகர் தொகுதியில் இப்படிப்பட்ட மூத்த வாக்காளர் இருப்பது எனக்கு மிகுந்த பெருமையாக உள்ளது. அவர்களின் அனுபவமும் ஆசீர்வாதமும் எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை அளிக்கிறது என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்களுக்கான பல்வேறு பயிற்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று 3 மையங்களில் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றன. புதுச்சேரியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்களுக்கான பல்வேறு பயிற்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று 3 மையங்களில் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றன. இதில் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி மற்றும் ஜிப்மர் கம்யூனிட்டி ஹால் உள்ளிட்ட 3 மையங்களில் இந்த பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றன. இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறும் மையங்களை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நிகழ்வில் பேசிய மாவட்ட தேர்தல் அதிகாரி, ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று நடைபெறும் வாக்குப்பதிவு நாளன்று தாங்கள் கையாளும் தேர்தல் பணிகள் குறித்து விளக்கி கூறிய மாவட்ட தேர்தல் அதிகாரி அவர்கள், அடையாள அட்டை உள்ளிட்ட 12 ஆவணங்களை சரிபார்த்து வாக்களிக்க வருபவர்களை எந்த வகை சிரமமும் இன்றி அவர்கள் வாக்களிக்க துணை புரிய வேண்டும் என்றும், மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கையாளும் விதங்கள் குறித்தும் விளக்கி கூறினார்.
மேலும் வாக்களிக்கும் மையங்களில் அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதிகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானவர்கள் வாக்களிக்க சாய்வு தளங்கள், தற்காலிக பந்தல் உள்ளிட்ட அனைத்தையும் ஆய்வு மேற்கொண்டார். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் குறைந்த வாக்குப்பதிவு உள்ள நகர்ப்புற பகுதிகளில் வாக்காளர் விழிப்புணர்வு முகாம். மக்களிடம் நேரடியாக அழைப்பிதழ் கொடுத்த மாவட்ட தேர்தல் அதிகாரி. ஒருபோதும் ராகுல் காந்தி பிரதமராக முடியாது. தமிழக பாஜக துணைத் தலைவர் குஷ்பு விமர்சனம். புதுச்சேரிக்கு தேர்தல் பரப்புரைக்கு வந்த தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை நிமித்தமாக சந்தித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.